அந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண நிலைமை காரணமாக அதனுடைய தாக்கம் இன்றைக்கு முழு உலகத்துக்கே பாதிப்பை கொண்டு வருவதாக இருக்கு. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற போர் நிலைமை. எங்களுக்கு தேவையான எண்ணெய் எரிபொருள் இருப்பதோ மே மாதம் ஆரம்பிக்கும் வரைக்கும் தான் எங்களுக்கெல்லாம் போதுமானதாக இருக்கும். கேஸ் எடுத்துக்கொண்டால் மே மாதம் முடியும் தருவாய்க்கு மாத்திரம்தான் எங்களுடைய கேஸையோ அல்லது எரிபொருளையோ களஞ்சியப்படுத்திக் கொள்வதற்கான போதுமான களஞ்சியங்கள் இல்லை. அதனால என்ன கஷ்டப்பட்டு எங்களுக்கு இது பண்ணாலும் கூட 37 நாட்களுக்கு மேல எதையும் களஞ்சியப்படுத்த முடியாது. உண்மையிலே மக்களுக்கே நன்றாக தெரியும். இது முக்கியமான காரணம் வேறு எதுவும் இல்லை. இது அரசாங்க தனிப்பட்ட ரீதியான காரணம் இல்லை, உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை தான் காரணம். எரிபொருள் எங்களுக்கு மே மாதம் ஆரம்பம் வரைக்கும் இருக்குமாக இருந்தால் இன்னொரு 10 நாட்களுக்காவது முன்னோக்கி தள்ளிக்கொள்ள முடியுமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் சிக்கனமயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அந்த QR சிஸ்டத்தின் கீழ் காருக்கு எடுத்துக்கொண்டால் 15 லிட்டர், அதே போன்று 3 வீலுக்கு எடுத்துக்கொண்டால் 15 லிட்டர், அதே போன்று வேனுக்கு எடுத்துக்கொண்டால் 40 லிட்டர், லொரிக்கு எடுத்துக்கொண்டால் 200 லிட்டர், பைக் எடுத்துக்கொண்டால் 5 லிட்டர், பஸ்ஸுக்கு எடுத்துக்கொண்டால் 60 லிட்டர், ஸ்பெஷல் ப்ரப்போஸ் வெஹிக்கிளுக்கு எடுத்துக்கொண்டால் 40 லிட்டர், லேண்ட் வெஹிக்கிளுக்கு 25 லிட்டர் வழங்குவதற்கு QR முறையின்படி வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அது இல்லாமல் எங்களுக்கு கடல் தொழிலாளர்களுக்கு படகுகளுக்கு போதுமான அளவு பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுகளுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. விவசாய நடவடிக்கைகளுக்கு போதுமான அளவு அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியதற்கு அதற்கும் எந்த விதமான தடைகள். அரசாங்கத்தின் மீது மக்கள் வெறுப்பை தாண்டுகின்ற அல்லது அந்த வகையான செயற்பாடுகளுக்கு மக்கள் செல்ல மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. ஒரு சிலர் வேண்டுமென்றே யாராவது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு ஏதாவது செய்தாலே தவிர வேறு எதுவும் கிடையாது. வரிசை வந்தாலும் கூட அந்த வரிசையில் ஏற்படுகின்ற வரிசையில் இருக்க வேண்டுமாக இருந்தால் வெயிலில் வாடுவார்களாக இருந்தால் அல்லது எந்த விதமான பாதுகாப்பற்ற நிலையம் இருந்தால் அவர்களுக்கான பாதுகாப்பு நிலையங்கள் அல்லது ஹட் போன்றவற்றையும் கூட பெற்று கொடுத்து அந்த மக்கள் தங்குவதற்கான அல்லது மலசலக்கூட வசதிகள் இல்லாமல் இருக்கும்போது அவைகளையும் கூட பெற்றுக் கொடுப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. அடுத்த வாரம் முதல் வாரத்தில் 5 நாட்களுக்கு பதிலாக 4 நாட்கள் வேலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. புதன்கிழமை விடுமுறை நாட்களாக பிரகடனப்படுத்த இருக்கின்றது. அனாவசியமான செலவுகள், போக்குவரத்து பயணங்களை தணிப்போம். நாங்கள் சீனாவோடு பேசியிருக்கின்றோம், தருவதாக கூறுகின்றார்கள். ரஷ்யாவோடும் பேசியிருக்கின்றோம், தருவதாக கூறுகின்றார்கள். இந்தியாவோடு பேசினோம். இந்தியா IOC மூலமாக 2 கப்பல் மசகு எண்ணெய் வருவதற்கு இருந்தது. அது இப்பொழுது கொண்டு வரவில்லை. அவர்கள் நாங்கள் இந்தியாவோடு பேசி அவர்களிடம் கேட்டு தயவு செய்து எங்களுக்கு நீங்கள் கொண்டு வருவதாக கூறிய 2 கப்பல் மசகு எண்ணெயாவது கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதற்கும் அவர்கள் ஓகே பண்ணியிருக்கின்றார்கள். மக்களை கஷ்டத்தில் வீழ்த்தாது பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய தேவையும் நோக்கமாகும். எதிர்காலத்தில் நாங்கள் சொல்ல போகணும்னால் அவ்வாறான நிலை கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிலைமை அல்ல, இனி ஏற்படுமாக இருந்தால் இதை விட எல்லோருமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். இந்த யுத்தம் தொடரக்கூடாது. இந்த யுத்தத்தை தொடருவதற்கான பொறிமுறையில் இன்றைக்கு யாரும் கிடையாது. எந்த விதமான கலவரமின்றி, எந்த விதமான உங்கள் சிரமத்துக்கு எங்களை மன்னித்து விடுங்கள், எந்த விதமான கலவரங்களின்றி இருக்கின்றதை பகிர்ந்து கொண்டு நேர்த்தியான முறையில், அமைதியான முறையில் இவைகளை பெற்றுக்கொண்டு செயற்படுவோம் என்று மிக மிக அன்பாக பண்பாகவும் மக்களிடம் நாங்கள் கேட்டுவோம். இப்போ ஓட்டோவை பொறுத்தவரையில் அவைகளுக்கு வேறு அந்த 15 லிட்டர் வழங்கப்படுகிறது. எங்களை பொறுத்தவரை 15 லிட்டர் ஓரளவு போதிய அளவு வகை காணப்படுது. சில நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேனுகள் அதுகள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு எதிர்காலத்தில் கௌரவ அமைச்சர் சம்பந்தமாக கலந்துரையாடி அவர்களுக்கு விசேட சில வேளைகளில் வாகன இலக்கங்களை வைத்து QR இதை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போ உடனடி தீர்வாக கிட்டத்தட்ட 80% பிரச்சனை தீர்வதற்காக பொதுவான QR தான் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது.